மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பாருங்கள். இப்போ எனக்கு இந்த ஏ காலத்தில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, எனக்கு நம்பர் வந்து 1000 ஆரம்பித்து 1001 1002 1003 இந்த மாதிரி வேணும். எனக்கு 1020 வரைக்கும் வேணும்னு வச்சிங்களேன். அப்போ அந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு இங்கே ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு சீக்வன்ஸ்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணணும். இங்கே ரோ கேட்குது. ரோ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ 20 நம்பர் என்ட்ரி பண்ணுறேன் போனால் அப்போ 20 ரோன்னு போட்டு கொடுத்துங்க. 20 ரோ வேணும். 20 ரோ. காலம் வந்து எனக்கு ஒரே காலத்தில் தான் வரணும். ஒரு காலம் கொடுத்துங்க. ஸ்டார்ட் வேல்யூ என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து 1000னா 1000னு கொடுத்துங்க. 1000த்துல ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டெப் வேல்யூ எப்படி இருக்குன்னா 1000, அடுத்தது 1001 1002 இந்த மாதிரி வரணும். அப்போ ஸ்டெப் வேல்யூ 1 கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி 1000லேருந்து 1019 வரைக்கும் வந்துடும். ஆனால் 1020 வரைக்கும் வரணும்னா என்ன செய்யணும்? இந்த இடத்துல வந்து 21ன்னு சொல்லி கொடுத்துங்க. இந்த இடத்துல வந்து 21ன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1020 வரைக்கும் வரும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1020 வரைக்கும் அந்த மாதிரி வந்துருக்கும்.